திடீர்னு அண்ணாமலை அவரு விரைந்து மருத்துவமனைக்கு போனதுனால எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ராஜா அவரு இப்ப எப்படிதான் இருக்காரு, அவருக்கு என்னதான் ஆச்சு, அவருக்கு மருத்துவ சிகிச்சைகள் என்னதான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தொண்டர்கள் இத பத்தி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா மருத்துவமனையில தொண்டர்களும் தலைவர்களும் திடீர்னு குவிய ஆரம்பிச்சுட்டாங்க. பாஜகவோட மூத்த தலைவர் ராஜா அவருக்கு உடல்நல குறைவு காரணமா ஒரு வாரமா சிகிச்சை போயிட்டு இருக்கு அப்பல்லோ மருத்துவமனையில. ராஜா அவருடைய உடல்நிலை குறித்து தகவல் அறிஞ்ச அண்ணாமலை அவரும் உடனடியா மருத்துவமனைக்கு விரைந்து போனாரு. அங்க அவங்களுக்கு அளிக்கப்பட்டு வர சிகிச்சைகள் எல்லாம் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ராஜா அவருடைய குடும்பத்தினரை சந்திச்சு ஆறுதலையும் சொன்னாரு, தைரியமும் கொடுத்தாரு. ராஜா அவரு சீக்கிரமா குணமடைந்து மக்கள் பணியை தொடருவார் அப்படின்னு நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு பூரண குணமடைய வேண்டி அவரு சமீபத்துல பாத்தீங்கன்னா பழனி முருகர் கோவிலுக்கு காவடி எல்லாம் எடுத்து நேர்த்திக்கடன் எல்லாம் செலுத்தினது குறிப்பிடத்தக்கது. கட்சியோட தலைவர்களுக்கு இடையிலான இந்த ஆழமான நட்பு பாஜக தொண்டர்களை நெகிழ வச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனாலும் சீக்கிரமா ராஜா அவரு குணமடைஞ்சு வரணும், அவருக்கு உடல்நிலை சீக்கிரமா குணமாகணும், அவர் இப்ப எப்படிதான் இருக்காரு அப்படின்னு தொண்டர்கள் இத பத்தி கேட்டுட்டே தான் இருக்காங்க. சீக்கிரமா அவரு குணமாகி வரணும் அப்படின்னு நிறைய கருத்துக்களையும் பதிவிட்டுட்டு இருக்காங்க.